குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு எதிராக நாட்டிலேயே முதன்முறையாக எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் பல எதிர்ப்புகள் நாடு முழுவதும் கிளம்பியதால் அந்த சட்ட திருத்த மசோதாவை நடைமுறைப்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி குடியுரிமை சட்ட திருத்த மசோதா அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டது. இந்த சட்ட திருத்த மசோதாவை ஆரம்ப முதலே எதிர்த்து வரும் எஸ்டிபிஐ கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியும் பதாகைகள் ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் மத்திய அரசை வன்மையாக கண்டித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.